பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிட, அவருடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்பட கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அவருடைய மகிமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே நம்மை குறித்து வைத்து வருகையின் நாட்களிலே அவர் குறித்து வைத்திருக்கிறதான பெயர்களை கூப்பிட்டு அவர் சன்னதியிலே சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே காண்கிறோம். சகரியா புஸ்தகத்திலே எழுதப்பட்ட பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சகரியா 4:6 இப்படியாய் சொல்லியிருக்கிறது. நம்முடைய பலத்தினாலே இவைகளெல்லாம் செய்து முடியும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் நிலைத்திருக்கும். ஆனால் நம்முடைய பலன் குறுகிய பலனாக, மண்ணுக்கு ஒப்பான பலனாக காணப்படுகிறது. நம்முடைய பராக்கிரமத்தினாலே எல்லாவற்றையும் நாம் செய்து முடித்து விடலாம் என்ற நோக்கமும் சிந்தனையும் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, என்னுடைய ஆவியினாலேதான் ஆகும் என் மகனே, என் மகளே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பலன், நம்முடைய பராக்கிரமம் ஒன்றுக்குதவாத தூசியாக அவருடைய பார்வையிலே காணப்படுகிறது. அவருடைய வல்லமையினாலே, பலத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவிகளாக எப்பொழுதும் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற கம்பீர தோற்றமுடையவர்களாக சாத்தானுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கிருபையோடு காத்து கொண்டார். 5 மாதங்களாக அவருடைய கரங்களினாலே நாம் மூடப்பட்டிருந்தோம். 6வது மாதத்தை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த துக்க துயரமும் விபத்து வேதனை சோதனைகளோ எங்களை தொடாதபடி என்னையும் என் குடும்பத்தாரையும் நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் என்று அவரை நாம் வேண்டிக் கொள்வோம். நீ வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன், என் மகளே, என் மக்களே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். நாம் நினைக்கிற காரியங்கள் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அதை காட்டிலும் பெரிதான செயல்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மளை மகிமைப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். கடந்த 5 மாதங்களாய் நாம் ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தவில்லையே என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கும் இருதயங்களை இந்த புதிய மாதம் 6வது மாதத்திலே அவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய பாதைகளை நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தருள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை எப்பொழுதும் தாங்கி வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இதோ பரிசுத்தமுள்ள ஆண்டவர் சதா காலங்களிலும் நம் இருதயங்களுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார்.
அவை நம்பியிருக்கிற ஒரு பொழுதும் வெட்கமடைவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின் பிரகாரம் நாம் மனிதனுக்கு முன்பாக வெட்கமடையாதபடி, தலைகுனியாதபடி கர்த்தர் நம்மை மகிமையினாலே, அவருடைய பராக்கிரமத்தினாலே, அவருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அந்த பூமியிலே சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். அவருடைய வல்லமுள்ள கரம் அவர்களோடு கூட நிலைத்திருந்து அவர்களை பாதுகாத்து ரட்சிக்கட்டும். நீங்களும் கூட, ஆண்டவரே, என் பலத்தினாலே ஒன்றும் ஆகாது, என்னுடைய சரீர பலன் உடைய பார்வையிலே தூசியாக காணப்படுகிறது, உடைய பலத்தினாலும் உடைய பராக்கிரமத்தினாலும் என்னை நிரப்பி ராஜ்யத்துக்கு சித்தமுள்ள ஆத்மாவாக எப்பொழுதும் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு நீங்கள் கொடுங்க என்று அவருடைய பொற்பாதங்களிலே அமர்ந்து வேண்டிக் கொள்கிறதான உங்களுடைய ஜெயம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளுவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும்.